இந்த ஆடியோவை ஃபுல்லா கேட்டுட்டு வாங்க. எக்கச்சக்கமான இதுலேருந்து ஒரு மெசேஜ் வரும். அதே போல உன் நம்பர் உங்களுக்கு தெரியும். இன்னும் 2 நாள் எத்தனை பசங்க ஃபோன் பண்றாங்க மட்டும் பாரு. அம்மாலே சின்ன பசங்களை எல்லாம் பேசாத நீ வேற மாதிரி சின்ன பசங்க உங்க அம்மா நம்பருக்கு தான் நெக்ஸ்ட் காலி நெக்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட தான் பேச்சு. பார்த்தீங்களா வச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு அம்மாவை மச்சான விட்டு போடிட்டு. என்னால் ஃபுல் வீடியோ போட முடியல. ஏன்னா அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் அம்மாவோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் ரொம்ப கேவலமாக பேசி வச்சிருக்கானுங்க. இதில் வேற சென்னை பசங்கன்னு சொல்லிட்டு நானும் சென்னை பையன் தான்டா. ஒரு பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்னால் அந்த பொண்ணை ஃபிசிக்கலாக பேசி ஃபிசிக்கல் தாட்ஸை கொண்டு வந்து ரூம் போட்டு அந்த பொண்ணை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காமிச்சு சந்தோஷப்பட்டு திடீர்னு அந்த பொண்ணுக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டால் அந்த பொண்ணுகிட்ட அபார்ஷன் ஜாப்ல கொடுத்து கலைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை புரிஞ்ச பொண்ணு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேரலான்னு பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே போயிட்டு அந்த பொண்ணோட வீடியோவை லீக் பண்ணிட்டு அந்த பொண்ணை அவ்வளோ கேவலப்படுத்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை கொடுத்து இன்ஸ்டாடியை கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே வேர்பலாக அப்யூஸ் பண்ண சொல்லியிருக்க. அவங்க அம்மாவை பற்றியும் அந்த பொண்ணை பற்றியும். நீ எல்லாம் ஆம்பளையாடா. ஸோ இதனால தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்ன ஒரே அட்வைஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணை போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இந்நேரம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பொண்ணு கொடுத்துட்ருப்பாங்க. இதில் வர ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பொண்ணு வாய்ஸ்லையும் சரி பையன் வாய்ஸ்லையும் சரி ரொம்ப கேவலமாக அந்த பொண்ணோட அம்மாவையும் அந்த பொண்ணையும் பேசியிருக்காங்க. ஸோ இதில் வேற நான் சென்னை பையன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். சென்னை பசங்க என்னன்னு தெரியும் புரியல. இது உண்மையான சென்னை பசங்களாம் கேட்டாங்க அப்படின்னா உன்னை தேடி வந்து அடிப்பானுங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், போலீஸே வந்து அடிப்பாங்க. ஓகே, அது மட்டுமே இல்லாமல் சில விஷயங்களை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். கேர்ள்ஸ் பர்டிகுலர் உங்ககிட்ட தான் நான் சொல்லிக்கிறேன். ஒரு பையன் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக கேட்குறான் அப்படின்னா நீங்கள் அது தேவையான கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவன் அதை கொடுத்தா தான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொன்னான்னா ப்ளீஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை அங்கேயே பிரேக் பண்ணிவிட்டு நிம்மதியாக. இப்போ அந்த பொண்ணு அதை கொடுத்ததால தான் அந்த பொண்ணு இப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. காதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபிசிக்கல் அப்படின்றது காதலிக்கிற டைமில் இம்பார்ட்டன்ட் இல்லவே இல்லை. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். 1க்கு 2 வாட்டி நீங்கள் அந்த பையன் கூப்பிட்டா போகிறதுக்கு முன்னாடி. என்ன பொறுத்தவரையும் காதலிக்கிற டைமில் காதலை மட்டும் அதிகமாக கொடுங்க, ஃபிசிக்கல்ன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. ஏன்னா பசங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் ஒரு பொண்ணுக்கு அது மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் நான் ரொம்ப டீப்பாக பேசுகிறேன். வேணாம், நான் எல்லா பசங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பசங்க இன்றைக்கி வரையும் ஒரு பொண்ணை தொடர்றதுக்கு கூட யோசிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பசங்க இருக்கிற பிளேஸில் இப்படிப்பட்ட சில்லற பசங்களால தான் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு கூட கெட்ட பேர் வருது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட சிஸ்டர்ஸ்க்கும் உங்கள் பிரதர்ஸ்க்கும் வீடியோ அமைச்சு நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது நெக்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறமும் ஃபிசிக்கலாக கேட்கலாமா வேணாம் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் மாற போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் மாறினா மேபி ஒரு பொண்ணு ஹாப்பியாக இருப்பான்ல. ஸோ அதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ப்ளீஸ், நான் வேறு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டியது, பட் இதை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.